தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 14வது வாரம் வெள்ளிக்கிழமை இறை வார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வார்த்தையான இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நிலை வாழ்வில் நீங்கள் பங்கெடுக்க உங்களுக்கு துணை புரிவாராக. இயேசுவின் அன்பு சகோதரமே, என் ஆடுகள் வாழ்வு பெறவும் அதுவும் நிறை வாழ்வை பெறவுமே நான் வந்தேன் என்று சொன்னார். அந்த நிலை வாழ்வை பெறுவதற்காக என் உடலை உணவாக கொடுக்கின்றேன், என் இரத்தத்தை பானமாக கொடுக்கின்ற சொல்லி இறைவன் தன் உடல் இரத்தத்தை நமக்கு உணவாக பானமாக கொடுத்து அந்த நிறைவாழ்வின் சொந்தக்காரர்களாக நம்மை மீட்டிருக்கின்றார். ஒரு காலத்தில் தொலைவிருந்த நம்மை இயேசு தன் இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு தந்தையின் அருகிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற என்ற வார்த்தை சொல்லுகின்றது. இந்த தந்தையின் அருகிலே நாம் வருகின்ற பொழுது அவருடைய மடியிலே அமர்ந்து மார்போடு அணைக்கப்படுகின்ற பிள்ளைகளாக மாற்றப்படுகின்ற பொழுது நம்மிலே நிறைவாழ்வு பாய்ந்தோட ஆரம்பிக்கும். அந்த நிறைவாழ்வு நமக்கு நிறையான ஆசிரையும் நம் வாழ்விலே நிறைவான மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். இந்த நிலை வாழ்வை குலைக்கக்கூடியது எது? நம்முடைய பாவங்கள், ஆண்டவரை விட்டு விலகிச் சென்ற நேரங்கள், ஆண்டவரை தேடாத தருணங்கள், ஆண்டவரோடு ஐக்கியமாகாத அந்த சூழ்நிலைகள். இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு நாம் ஆண்டவரை நோக்கி நாம் திரும்பி வருகின்ற பொழுது கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்பவராக இருக்கின்றார். நாம் இழந்து போன எல்லா கொடைகளும் நமக்கு கொடுப்பவராக இருக்கின்றார். இறைவாக்கன் சொல்வதை போல, நீ இடம் திரும்பி வந்தால் போதும், உன்னை மீண்டும் முந்தைய நிலைக்கு உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கின்றார். மகளுக்குரிய ஆசிரை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார். ஆம் அன்பு சகோதரமே, நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது திருப்பாடல் 34:5 அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் இருந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது கடவுள் நம்மை ஒருபோதும் அவமானத்திற்கு உள்ளாக்குவதில்லை. ஏனெனில் பாவங்களை ஆழ்கடலில் தூக்கி எறிந்து விட்டேன், அது இனிமேல் நினைவு கூறப்பட மாட்டாது என்று இறைவன் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நம் ஆண்டவரை நோக்கி வருகின்ற பொழுது நம் பாவங்களை அவர் நினைவு கூறுவதே இல்லை. அவருக்கு தேவையானது ஆண்டவரை நாம் தேடுகின்ற நம்முடைய உள்ளம் மட்டுமே. அப்படி நாம் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது நம்மிலே ஏற்படுகின்ற நிலைகள் என்ன என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்ற. முதலாவதாக தன்னிலை உணர வேண்டும். நம்முடைய பாவங்கள் தான் என்னுடைய இந்த நிலைக்கு காரணம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என் வாழ்வில் நான் கடந்து போய் கொண்டிருக்கின்ற அடிமைத்தனத்திற்கு, துன்பத்திற்கு, இறைவனை விட்டு விலகிச் சென்ற நிலைவே காரணம் என்று சொல்லி நம் நிலை ஏற்றுக்கொள்ளவேன். அதை தான் சொல்லுகின்றார், நீ உன் தீச்செயல்களால் வீழ்ச்சியுற்றாய் என்று சொல்ல முதல் படி. எரேமியா 2:19 உன் தீச்சல்கள் உன்னை தண்டிக்கும், உன் பற்றுறுதியின்மையே உன்னை கண்டிக்கும் என்று சொல்லுகின்றார். மேலும் எரேமியா 5:25 உங்கள் குற்றங்கள் இவற்றையெல்லாம் தடுத்தது, உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் செய்தது என்று சொல்லுகின்றார். நம் தீச்செயல்களை ஏற்றுக்கொள்வது. இரண்டாவதாக ஆண்டவரை நோக்கி திரும்பி பார்க்க வேண்டும். வெறுமனே நான் தவறு செய்துவிட்டேன், நான் குற்றம் புரிந்தேன் என்று சொல்லி நம் குற்ற உணர்விலே அமர்ந்திருக்க இறைவன் விரும்பவில்லை. மாறாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். எனில் இறைவன் சொல்லியிருக்கின்ற அல்லவா, பாவிகள் அழிவதையா நான் விரும்புகின்றேன், அவர்கள் இறந்து போவதையா நான் விரும்புகின்றேன், அவர்கள் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதல்லவா என்னுடைய விருப்பம் என்று சொல்லி இருக்கின்றாரே. அப்படின்றால் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் கரங்களிலே நம்முடைய அனைத்து தீமைகளையும் ஒப்பு கொடுத்து நம் பலவீனங்களில் எழுந்து வருவதற்கு ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். எவ்வாறு 2 கொரிந்தியர் 12 படிப்பதை போல பவுலியார் தன்னுடைய நிலையிலிருந்து வெளிவருவதற்காக அவர் செய்கின்ற செயல் என்ன? 3 முறை ஆண்டவரை நோக்கி ஜெபித்தேன், அப்பொழுது கடவுள் எனக்கு சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் செயல்படும், என் அருள் உனக்கு போதும் என்று சொல்லு. என்னால் இந்த நிலையிலிருந்து எழுந்து வர முடியாது, என் குற்றங்களிலிருந்து என்னால் எழுந்து வர முடியாது, இந்த பலவீனத்தினால் எழுந்து வர முடியாது, தெய்வமே எனக்கு துணையாக நீர் வாரும் என்று சொல்லி ஆண்டவரை துணைக்கு அழைப்பது. தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவர் கரங்களே நம் வாழ்வை திறந்து வைப்பது. இப்படி நாம் ஆண்டவரை சார்ந்து நம் பலவீனத்தை எதிர்த்து போராட ஆற்றல் கேட்கின்ற பொழுது கடவுள் நமக்கு துணையாக இருப்பார் என்று சொல்லி
நான்காவதாக நாம் மனம் மாறுகின்ற பொழுது ஆண்டவரை சார்ந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் இதுவரை சார்ந்திருந்த ஆண்டவரை புறக்கணித்த தருணங்களையும் நினைத்து பார்த்து அதை முழுவதுமாக அகற்றுவேன் என்று சொல்லி உறுதியெடுக்க வேண்டும். அதைத்தான் அந்த மக்கள் செய்தார்கள். அசீரியர்களை நம்ப மாட்டோம், குதிரை மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைவினை பொருள் நோக்கி எங்கள் கடவுள் என்று சொல்லி இனிமேல் சொல்ல மாட்டோம் என்று சொல்லி தங்களுடைய வேற்று தெய்வ வழிபாடுகளையும் தங்கள் பிறரை நம்பி சில நேரங்களையும் ஏற்றுக்கொண்டு அதை அறிக்கையிட்டு அதை விளக்குவதாக சொல்லுகின்றார்கள். நான்காவதாக, ஆண்டவரே உம்மையன்றி எனக்கு உதவி இல்லை என்று சொல்லி ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது திக்கற்றவன் கூவி அழைக்க ஆண்டவன் குரலுக்கு செவி கொடுத்தார், எல்லாவித தீமின் அவனுக்கு விடுதலை தந்தார் என்ற வார்த்தை கேட்டார் போல திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவு விருவான் என்று சொல்லுகின்றான். ஆக நம் மனம் மாறிவிட்டோம் என்பதற்கான 4 படிநிலைகள். நான்காவதாக, தெய்வமே உம்மால் அன்றி என் வாழ்வில் அணுவும் அசையாது என்பதை தன் நிலை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது இதோ நைந்த நெஞ்சத்தாருக்கு அருகிலே ஆண்டு இருக்கின்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல திருப்பாடல் 51:17 தாழ்வுற்று நொறுங்கி இதயத்தை இறைவன் ஒருபோதும் புறக்கணிப்பது என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல கடவுள் நம்மை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். இப்படி நாம் ஆண்டவரை நோக்கி திரும்பி வருகின்ற பொழுது கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம் தொடர்ந்து வருகின்ற வசனங்களில் சொல்லப்படுகிறது. அவர் நம்மை குணப்படுத்துகின்றார். நம்முடைய பற்றுறுதியின்மையிலிருந்து தடுமாறிய நிலையிலிருந்து கடவுள் நம்மை குணப்படுத்துவராக இருக்கின்றார். நம்மை அன்பு கூறுபவராக இருக்கின்றார். நம்மில் பனி போல் படர்ந்து நமக்கு ஆசி கொடுப்பவராக இருக்கின்றார். இப்படி ஆண்டவர் ஆசி நம்மில் வருகின்ற பொழுது நாம் நீலி போல மலர்வோம். தூய்மையான இதயத்தோடு பரிசுத்தமான வாழ்பவர்களாக இருப்போம். அதே போல நாம் வேரூன்றி நிலைத்து நிற்போம். கிளைகள் விட்டு படர்ந்து பலன் கொடுக்கக்கூடிய வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்கும் என்று சொல்லி இருக்கின்றார். மேலும் கடவுளுடைய நிலையிலே நாம் குடியிருப்பவர்களாக இருப்போம். அவருடைய பாதுகாப்பில் நாம் இருப்பவர்களாக இருப்போம். ஆண்டவர் என் சார்பாக இருக்கின்ற பொழுது, ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கின்ற பொழுது எவர் எனக்கு எதிராக எதை செய்துவிட முடியும் என்று பொருள் சொல்வதை போல ஆண்டவர் அடிச்சுவடுகளிலே நடப்பவர்களாக இருப்போம். அடுத்து நாம் தலைத்து வளர்ந்து ஓங்குவோம் மற்றும் நாம் செழிப்புடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொல்லி கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. ஆகவே அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளிலே கடவுளை நாமும் திரும்பி பார்ப்போம். அருள் வேண்டுவோமா? இரக்கமும் கிருபையும் அற்புதமான அன்பின் ஆண்டவரை உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். எங்களுடைய வாழ்வின் மாற்றத்தில் மகிழ்ச்சி கொள்கிற தேவன் நீர் அல்லவா? தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்ற பொழுது எங்களை சூழ்ந்திருக்க எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் எல்லா விதமான நெருக்கடிகள் எங்களை விடுவித்து காக்கின்ற தேவனாக நீர் இருக்கின்ற எங்களை ஆசீர்வதித்து எங்கள் வாழ்வை செழிப்படைய செய்யக்கூடியதாக, நிலை வாழ்வை நோக்கியதாக, நிறைவுள்ள வாழ்வாக வாழச் செய்பவராக இருக்கின்றேன். இதோ எங்கள் நிலை ஏற்றுக்கொள்ளும். உம்மை நோக்கி பார்த்து உண்மையான மன வருத்தத்தோடு உம்முடைய பாதங்களை பற்றி கொள்ளவும் நீர் கொடுக்கின்ற புது வாழ்வை பெற்று நிறைவான ஆசிரியர்கள் நாங்கள் வாழவும் எங்களுக்கு அருள் தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். உம்முடைய வல்லமையால் நிறைத்து நாள் முழுவதும் வழி நடத்தும். அவர்கள் தடுமாறுகின்ற சூழ்நிலைகளை, அவருடைய மனக்காயங்களை குணப்படுத்தி அவருடைய வாழ்வின் நிறைகளை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய தெய்வ ஞானத்தை கொடுத்து உம்முடைய வல்லமையான கரத்தினாலே தாங்கிக் கொள்வீராக. தீமையோ துன்பமோ சாத்தானின் சூழ்ச்சிகளோ மக்களை அணுகி வராமல் உம்முடைய அருட்கரம் ஆசீரும் அவரை சூழ்ந்து இருந்து பாதுகாப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.